இவரு டாட்டூ பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன கதை சொல்லணும். எங்க பாஸ் லைஃப்ல ஒரு பிகஸ்ட் டர்னிங் பாயிண்ட்கான ரீசன் அவருடைய ஃபர்ஸ்ட் கிரஷ் ரோமா. சி பூமா சி சும்மா. அண்ணா, எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ். நீ என்ன பண்ற பூமா? பூமா இல்லைங்க, சும்மா. சரி, ஏதோ ஒண்ணு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் மெடிசன் படிக்கிறேங்க. நியூரோ சர்ஜன் ஆகணுங்கிறது சின்ன வயசுல இருந்து என் கனவு. மெடிசனா? அப்படின்னா உனக்கு என் தம்பியை பாக்குறதுக்கு டைம் இருக்காதே. நீங்க சொல்றது எனக்கு புரியல. உனக்கு சமைக்க தெரியுமா? உமா, உனக்கு துணியாவது துவைக்க தெரியுமா? உமா இல்லைங்க, சும்மா. எனக்கு துணி துவைக்க தெரியாது, சமைக்க தெரியாது. இன்னும் கல்யாணம் வரைக்கும் யோசிக்கல. அப்படின்னா எங்க சாம் கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா போவாத சும்மா போவாத. SUMA. சும்மா. உமாவும் இல்ல உப்பாவும் இல்ல. சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அது இல்ல பூமா. ஐயோ சி சும்மா. அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கூட எதுக்கு பேசணும்னு தோணலையா உனக்கு? உன் அம்மாவையும் அக்காவையும் புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கோ. உனக்கும் எனக்கும் தர்மி நாதோ. இஸ்து அக்பர் கொஞ்சிகோ. ஐயோ கொஞ்சிகோ. சும்மா கிளம்பிட்டா, ஸ்கார்ஃப் விட்டுட்டா. சும்மா. நீங்க மனுஷங்களா பிசாசுங்களா? எவ்வளவோ கனவோட அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா இப்படி அவமானப்படுத்துவீங்க? புத்தி இல்ல? வாய் மூடுறா. சமைக்கவே தெரியாத பொண்ணை கட்டிக்கிட்டு நீ என்ன சாதிக்க போற? நீ சும்மா இரு சங்கீதா. நான் சும்மாவ சமையல்காரியா பாக்கல, நான் அவளை என் வாழ்க்கை துணையா பார்த்தேன். ஆனா ஒரு பொம்பளையா பிறக்கிறது சமைக்கிறதுக்கும் துணி துவைக்க தானா? பொம்பளைக்கு எதிரி பொம்பளைங்க தான், ஆம்பளைங்க இல்ல. சரிதான். உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தா அப்படிதான். எப்பவாவது வீட்டுல சமைச்சிருக்கியா? எப்பவாவது வீட்டை கிளீன் பண்ணிருக்கியா? துணி துவச்சிருக்கியா? நாளைக்கு வரப்போற பொண்ணாவது இதெல்லாம் செய்யணும்ல. இல்லனா வீடு நாரிடும். பெருசா பேச வந்துட்டா. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரியை வச்சுக்கிறேன். போர்ச்சுகல்ல அது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. நினைச்சா ஃப்ரீயா வந்துருவாங்களா? நான் கத்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன். எதுவும் தேவையில்ல. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உடனே கிளம்புறேன். அண்ணா. ஸ்வேதா, இந்த பிசாசங்களுக்கு நடுவுல உன்னால இருக்க முடியலனா உனக்காக நான் இருக்கேன். உன்னோட அண்ணன் இருக்கேமா. சாப்பிடு. பாத்தீங்களா, இவங்க தான் எங்க பாஸ் ஃபேமிலி. இவங்க பெரிய அக்கா, தி பேட் காப். எதுவா இருந்தாலும் திட்டியே சாகடிப்பாங்க. இவங்க சின்ன அக்கா, தி குட் காப். அதே விஷயத்தை அன்பா சொல்லி சாகடிப்பாங்க. சாகடிக்கிறது மட்டும் உறுதி. இவங்க தான் தங்கச்சினா எங்க பாஸ்க்கு உயிர். தாத்தாவோட போட்டோக்கு பக்கத்துல ஸ்டைலிஷா இருக்காருல்ல, இவர்தான் எங்க பாஸோட அப்பா சதாசிவம். எங்க பாஸுக்கு 12 வயசு இருக்கும்போதே செத்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க பாஸுக்கு ஃபாதர், மதர், ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி எல்லாம் அம்மா தான். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எமோஷனலா அட்டாக் பண்றது, சில நேரங்கள்ல மிரட்டுறது ரெண்டுமே வரும். சும்மா அன்னைக்கு எங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சுது. டிப்ரெஷன்ல தேவதாஸ் மாதிரி ஆன என் பாஸ் காலேஜ் கெமிஸ்ட்ரி லேப்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி அப்பதான் எங்க பாஸுக்கு உண்டான திறமையை கண்டுபிடிச்சிட்டு பர்ஃபியூமர் ஆயிட்டாரு. சும்மா யோசிக்காத சாம். I love you. No. I like you. Osiata baluta. அதுதான் இனிமையான இந்த நேரத்துல எங்க பாஸ் ஒரு முடிவு எடுத்தாரு. குடும்பம் சொந்தம் எல்லாம் புல்ஷிட்னு, பொண்ணுக்காக விழலாம் ஆனா காதல்ல விழக்கூடாதுன்னு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்க பாஸுக்கு எல்லா நாளும் எல்லா ராத்திரியும் வசந்த ராத்திரி. Did you see her? She's damn hot, man. Yeah, let's call her. She's coming here only. Definitely. Yeah, see?
Hey, Avantika. Hello. I'll just come, okay? Oh, she's Oh, gorgeous. really? Look at her. No, Oh, yeah, she's very not bad. definitely. She has a nice body. Come on, man. You can do it. Go, talk to her. Come on. Seriously? Excuse me? An innocent Indian girl coming to your country, working here and there, putting red hair, and you guys are committing bloody ropes? Hey, Hello, who what are you? happened to you, Why man? don't you mind your business? Oh, Just come go on, from man. here. Listen, Get out. listen, Lingam. If you are abusing, abuse me. Tamil, at least I will understand, no? Are you leaving or you want me to help you? நான் கிளம்புறேன். Please take your seat. Hey, tell me when the order is ready. Hey, those guys are talking about you. Come Go, on, man, you go. can do it. Just Come go. on. Go, talk Go, to her. talk to her. What are you thinking? You're beautiful. You're a very handsome boy. What are you doing, man? Give him more. Come on, more. Yeah, Why me? I'm telling you. Okay. Hey, did you look at him? Look at him. Look at him. Hey, Hey, we've did you got her, see bro. that? Did Yeah. you see that? She's his. Hey, His, yeah. understood? Yeah. Go find someone else for yourself. Like it's a game of cards. Y'all know it's a play of swords. Sometimes that's who you are. Sometimes ஏ பாட்டு போக தெரியாது. Go, talk to her. Come on, go talk to her. Hey, beautiful. Should we go for a coffee? What do you say? Just shut your mouth and get lost. You don't like coffee? Tell me. Just go away, okay? Oh, okay, no problem. சொன்னல, she is mine. Go. Such a dangerous babe. I love you more. Give me more. டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? என்னத்த சொல்லுவாங்க? ரத்த கொதிப்பு, சுகர் இருக்கு, அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க நாங்க. எப்பவுமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டேல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் குடுக்கறதுன்னு டாக்டருங்க வேலையே. அவங்க சொல்லணுமா? என்னைக்கோ நாளைக்கோ போறேன்னு எனக்கே தெரியும். அம்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டேம்மா. வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்ல. எந்த குறையும் இல்லையாம்மா? அவன் பைத்தியக்காரன். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டான். அவன் வாழ்க்கையில என்னோட மதிப்பென்ன, என் அன்புக்கான மதிப்பென்னு இது வரைக்கும் அவன் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுப்பாம்மா, மெதுவா. மெதுவாவா? அதுதான் என்னோட பயமும். அவனுக்கு புரியறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன்னா வேதனைப்படுவான், ரொம்ப வேதனைப்படுவான். அம்மா, அதுக்குள்ள என் ஸ்தானத்தை யாராவது வாங்கிக்கிட்டு நான் கொடுக்கற அளவுக்கு அன்பு கொடுத்தா அவனுக்கு அந்த குறையும் இருக்காது. அவனுக்கு வச்சிருக்கேன், இருக்கு அவனுக்கு. கிஷோர் சார், இன்னைக்கு சண்டேடா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். ஏய் சீக்கிரம் வா, வரேன் 12 ஆயிடுச்சு. அத்தா, ஆ, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எதுக்கு இந்த பாவக்காய் கூட்டு? அது ஒண்ணு இல்ல, இந்த தடவை ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமேன்னு நான் பண்றேன். உருளைக்கிழங்கு கூட்டு, முருங்கைக்காய் பொரியல். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்தியால இதெல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல. சதாசிவ ஐயாவுக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குடும்ப விருந்துல பாவக்காய் இருக்கணுங்கிறது அவர் வழக்கம். அது ஒண்ணு இல்ல, அவர் இல்ல அதான். அதுக்காக சதாசிவ ஐயா ஒரேடியா மறையிற வரைக்கும் இந்த குடும்ப விருந்துல நிச்சயமா பாவக்காய் இருக்கும். இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் மேல வச்சிடுறீங்களா மருமக புள்ள? என்னம்மா சமையல் ஆச்சா? என்னது, செத்து போய் இருக்கிற வரைக்குமா? ஏய் குட்டி. ஏய், உள்ள போங்க. ஹலோ மேடம்.
அவளை சரி, இறக்கு. வாங்க வாங்க போ. போலாம் மேம் வாங்க சார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னடா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிஷோரை கூட்டிட்டு வர? இது குடும்ப விருந்து தெரியும்ல. ஐயோ நான் வேணாம் தான் சொன்னேன், சார் தான் கேட்கல. சரி நான் கிளம்பிடுறேன். அவசியம் இல்ல கிஷோர், நீ இங்கே இரு. ஆமாக்கா, ஒவ்வொரு வாரமும் கூட்டிட்டு வருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் வீட்டுக்காரர் உட்கார வைக்கல? அப்படின்னா என்ன சொல்ல வர? உனக்கும் அவனுக்கும் நோ நோ டெஃபினெட்லி இல்ல. கல்யாணம் பண்ணிக்கல, இவனை வீட்டுல வச்சிருக்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டிட்டு வர. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? உனக்கு எது? ஏன் இப்படி சொல்றீங்க? எதுவுமே இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி சொன்னாக்கா basically circumstance to evidence spoiling evidence relation for two of us. You are drawing unnecessary confusion for, but it's not reality. Please believe me madam, relationship between the two of us is purely professional. Emotions between each other is friendly in nature, in fact brotherly. It's idly such rumors are in others mind, but creates problem for me. My parents look for a suitable match for me in a matrimony website, so that way I beg you, I made with a heavy heart. I beg you ma'am, please believe me. எங்களுக்கு அவ்வளவு இங்கிலீஷ் வராதுப்பா, அது எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ். Bloody psychopath family.